ஸோ வணக்கம் சியூடியூஜி 2025 பிஸ்னஸ் ஸ்டடீஸ். ஸோ வணிகவியல். இன்னைக்கு கியூட்டுக்கான வணிகவியல் கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 யூனிட் முடிச்சிருக்கோம். மொதல் யூனிட் என்னன்னா நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், செகண்ட் யூனிட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தேர்ட் யூனிட் பிஸ்னஸ் என்வரன்மெண்ட். ஸோ இந்த 3 யூனிட் முடிச்சிட்டோம். இப்போ நாலாவதாக வந்து அடுத்த யூனிட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நான் ரெண்டு யூனிட் 2 கிளாஸாக பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து சில சாப்டர்ஸும், நெக்ஸ்ட் கிளாஸில் சில சாப்டர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது பாருங்க, ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். வடிவேல் சொல்கிறாருல, அதுதான் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரியான திட்டமிடல் பண்ணாதான் அதனுடைய கோலை வந்து நோக்கத்தை வந்து நம்மளால சாதனை அச்சீவ் பண்ண முடியும். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ என்ன சார் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பிளானிங் 4th யூனிட்ல பிளானிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? பிஸ்னஸ் ஸ்டடீஸ்ல 4th யூனிட் பிளானிங் தான் நாம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா, பிளானிங்னா என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங், லிமிடேஷன் ஆஃப் பிளானிங், இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பிளானிங் ப்ராசஸ், டைப்ஸ் ஆஃப் பிளான், அப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜி, பாலிசி, ப்ரொசீஜர், மெத்தட், ரூல், பட்ஜெட், ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிளானிங். பிளானிங்னா என்னப்பா? ஸோ பிளானிங் கேன் பி டிஃபைன்ட் as திங்கிங் இன் அட்வான்ஸ், வாட் இஸ் டு பி டன் அண்ட் வென் it is to be done, how it is to be done, and whom it should be done. ஸோ திட்டமிடல் என்னன்னா, என்ன பண்ண போறோம், எப்போ பண்ண போறோம், யார் பண்ணுவா, யாருக்காக பண்றோம் அப்படிங்கிறது அட்வான்ஸ் முன்னாடியே சிந்திச்சு, அட்வான்ஸா முன்னாடியே திங்க் பண்ணி ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட்டுறது தான் வந்து பிளானிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபாயில் வந்து என்ன சொல்ற, அக்கார்டிங் டு ஃபாயில் என்ன சொல்றாங்கன்னா, பிளானிங் இஸ் டாக்கிங் அவுட் ஆஃப் த பிளான் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ திட்டமிடல் என்பது செயல் திட்டத்தை வெளிப்படுகிறது. அதாவது பின்பற்ற வேண்டிய செயல்களின் வரிசையில் எதிர்பார்க்கப்படும் முடிவு, பயன்படுத்த வேண்டிய செயல்முறைகள் வழியாக செல்ல வேண்டியது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துங்க, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஓகேவா, நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, ஸோ அதை எப்படிலாம் ப்ரொடக்ட் பண்ண போகிறோம், அதை டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எப்படி அதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து பிளானிங் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபயல் என்ன சொல்கிறான்னா, திட்டமிடல் என்பது ஒரு செயல் திட்டத்தை வெளிப்படுது. சாக்கிங் அவுட் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? அது என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு திட்டம், ஒரு செயல்முறை திட்டத்தை தான் வந்து ஃபயல் வந்து திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி பிளானிங், வாட் இஸ் டு பி டன், ஸோ என்ன பண்ண போகிறோம், ஹவ் இஸ் எப்படி பண்ண போகிறோம், ஹூ இஸ் டு பி டன் யார் பண்ண போகிறோம், அண்ட் எப்பொழுது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து டோட்டலாக பிளானிங் தான். ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ஸில் உங்களுக்கு எம்சிக்கு உங்கள் கியூட் சிலபஸ்க்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எப்படி. ஸோ பிளானிங்ல எந்த ஹவ் இஸ் டு பின், வென் இஸ் டு பி டன் அண்ட் ஒய் இஸ் டு பி டன், ஹூ இஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து எந்த ஆப்ஷன் கரெக்டான தப்பாக இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ண சொல்லுவோம். ஸோ இது வந்து மைண்டில் பண்ணால் வாட், ஹவு, ஹூ, வென், இதுதான் என்ன, எப்படி, யாருக்கு, எப்பொழுது, இதுதான் வந்து பிளானிங். அப்படிதான். ஸோ என்னன்னா, பிளானிங் வந்து இன்னைக்கு நாம் இருக்கிறதுக்கும், இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம், ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது திங்க் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி நாம் டிசைன் பண்ணுறது தான் பேர் வந்து பிளானிங். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் செல்ஃபோன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சது 2G 3G 4G 5G அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்கிரேடு. இப்போ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ 5G வந்துருச்சு அப்படிங்கிறதால அதுக்கான பிளானிங் பண்ணி தான் இப்போ வந்து 5G வந்து பயங்கரமாக வந்து மக்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து பயன்பாட்டுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி செல்ஃபோன்ஸ் கம்பெனிஸ் வந்து அந்த 5G இம்ப்ளிமெண்ட் 5G இன்ஸ்டால் பண்ணுற மொபைல்ஸாக வந்து இனிமேல் அதிகமாக
சேல் ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி எவ்வளோ மொபைல்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம், எப்படி போய் பீப்புள்ஸ் வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது பேர் வந்து பிளானிங். ஸோ இன்னைக்கு நம்ம 3Gயோட இருக்கோம், 4Gல இருக்குன்னா ஃபியூச்சரில் அது 5Gல வந்து இருக்கும், 5G விட அதிகமாக கூட போகலாம். ஓகேவா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மொபைல் வந்து உங்களுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஸோ பிளானிங் இஸ் ப்ரெசன்டேஷன் வேர் வி ஆர், நம்ம எங்கே இருக்கிறோம். ஃபியூச்சர் டேஷன் வேர் வி வாண்ட் டு கோ, எங்கே நாம போக வேண்டும் அப்படிங்கிறத வந்து இருக்கும். ஸோ இந்த கேப்பை வந்து பிரீச் பண்ணுறது தான் வந்து பிளானிங். ஓகேவாப்பா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங், திட்டமிடலின் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராவைட்ஸ் த டைரக்ஷன், reduce the overlapping and wasteful activities, and third வந்து reduce the risk of the uncertainty, so promote the innovative ideas, establish standard for controlling, facilities of decision making. ஓகேவா? ஸோ திட்டமிடல் என்னன்னா வழிமுறைகளே வழங்குகிறது. ஸோ நம்ம இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிமுறைகள் டைரக்ஷனை வந்து நமக்கு பிடிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிச்சயமற்ற ஆபத்து தன்மையை குறைக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்கக்கூடியதை வந்து பிளான் பண்ணி ஃபியூச்சரில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்டில் பிளான் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏதாச்சும் எதிர்பார்க்காத வந்து நடந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு தான் வந்து பிளானிங் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஒன்றோடன் ஒன்று மற்றும் வீணான செயல்பாடுகளை கொடுக்குது. ரெடியூஸ் த ஓவர்லாப்பிங் அண்ட் வேஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு வீணான செயல்பாடுகளை உண்டாக்கிறோம் அப்படிங்கிறத போக்குறதுக்கு வந்து பிளானிங் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ புதுமையான யோசனைகளை ஊக்குவிக்கிறது. ஸோ நியூ இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸை வந்து உருவாக்குறதுக்கு வந்து பிளானிங் தேவை, திட்டமிடல் தேவைன்னு. ஸோ முடிவெடுக்க உதவுகிறது. பிளானிங் வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்தது கட்டுப்படுத்துவதற்கான தர நிலவுகளை நிறுவுகிறது. எஸ்டாப்ளிஷ் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த கண்ட்ரோலிங். ஸோ என்ன ஒரு பிஸ்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட்டோ சைஸோ வச்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா நாம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து திட்டமிடலுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் பிளானிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா so planning provide to direction. So direction to the efforts of the employee. Planning makes clear what employees have to do and how to do. So திட்டமிடல் வந்து வழிமுறைகளை உருவாக்கிறது. கிளியரா ஒரு கரெக்டான வேலையாட்களோ இல்லை மேலாளர்களோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து திட்டமிடுறது வந்து பிளானிங் வந்து நமக்கு கொடுக்குறது. ஸோ பிளானிங் ensure the objectives are very clear, defined so that they act as guide for deciding what action should be taken in which direction. ஸோ என்ன செயலை நம்ம செய்யணும், அது எந்த மாதிரி வழியில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து பிளானிங் கொடுக்கும். ஸோ இந்த பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் த கோஆர்டினேஷன் பிட்வீன் த வேரியஸ். ஸோ பிளானிங்கில் பிஸ்னஸ்லேயோ இப்போ ஒரு ஃபேக்ட்ரி கம்பெனிலோ வேறு பிளானிங் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அசம்பிளி டிபார்ட்மெண்ட் இருக்கும், இப்படி வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து நமக்கு ஒருங்கிணைக்கிறது கொடுக்கும். ஓகே, இந்த அப்சன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வுட் பி ஒர்க்கிங் இன் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அண்ட் த ஆர்கனைசேஷன் வுட் நாட் பி. இப்போ எம்ப்ளாயே இல்லை அப்படின்னா பிளானிங்கில் இல்லைன்னா எம்ப்ளாயி வந்து வேறு டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து அந்த நிறுவனத்துடைய நோக்கத்தை குறிக்கோளை வந்து அடைய முடியாது அப்படின்னு தான் வந்து இது சொல்லுது. ஓகேவா? திஸ் பிளானிங் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன் ஃபார் ஆக்ஷன். ஓகே, செயலுக்கு வழிவகுக்கிறது. இட்ஸ் என்ஷூர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் எஃபோர்ட் டுவர்ட்ஸ் த அட்டைன்மெண்ட் தான் அப்ஜெக்டிவ். ஸோ கோலை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழியை நமக்கு கொடுக்குது. ஸோ நமக்கு எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அப்படியே ஸ்டக் ஆயிடுவோம். அதுக்கு தான் பிளானிங் வந்து முக்கியம். ஸோ ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னதான் பணியாளர்களின் முயற்சிகளுக்கு வழிமுறை வழங்குகிறது. குறிக்கோள்கள் தெளிவாக வரைவுக்கு உறுதி செய்து இதனால் எது செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்ய உதவுகிறது. ஓகேவா? ஸோ பல்வேறு துறைகளுக்கான ஒருங்கிணைத்தல் ஏற்படுத்தலும் இது உதவுகிறது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளானிங் ப்ரொவைட்ஸ் த டைரக்ஷன். ஓகேவா? திட்டமிடலை வழிவகுங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் ரெடியூஸ் த அன்சர்டனிட்டி. ஓகேவா? ஸோ இது அன்சர்டனிட்டினா நிச்சயமற்ற ஆபத்து தன்மையை குறைக்கிறது.
So planning helps the manager to face the uncertainty because planners try to force the future by making some assumptions. நான் சொன்ன மாதிரி தான் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல ஒரு இது நடக்குன்னு சொல்லிட்டு அசம்ஷன்ல தான் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். ஸோ அசம்ஷன்ல தான் நம்ம ஒரு டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? தென் பிளான் மேர் ஓவர் கம் அச்சனிட்டி. ஸோ அந்த பிளான் வந்து அந்த எதிர்பாராத தன்மையை ஓவர் கம் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ பிளானிங் எனேபிள் த மேனேஜர் டு லுக் ஃபார்வர்ட் அண்ட் ஆன்டிசிபேட் சேஞ்ச் and consider the impact and take appropriate steps to deal with them. Thus, the planning help to reduce the risk of uncertainty. ஸோ இப்போ அந்த பிளானிங் போது அந்த எதிர்பாராத ஆபத்து தன்மையை ஓவர் பண்ணி அதை தடுத்து எப்படி வரலாம் அப்படிங்கிறது வந்து பிளானிங் நமக்கு கொடுக்கும். ஸோ அதான் திட்டமிடல் என்பது நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள மேலாளருக்கு உதவுகிறது. ஏனெனில் பிளான் பண்றவங்க சில அனுமானங்கள், அதாவது சில அசம்ஷன்ல வந்து நாங்கள் எதிர்காலத்தை கட்டாயப்படுத்த முயற்சி செய்வர்கள். ஸோ அதை நிச்சயமற்ற தன்மையை நீக்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2005 6 7 8 அந்த 2010 அந்த மாதிரி டைம்ல வந்து நோக்கியாவுடைய ப்ரொடக்ஷன், நோக்கியாவோட யூசர்ஸ் தான் வந்து இந்தியாவில் அதிகமாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த நோக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்கிரேடேஷனோ அதுக்கான சரியான திட்டமிடலே இல்லாதால இப்போ நோக்கியாஸோடைய மொபைல் ஃபோனோட யூசர்ஸ் வந்து ரொம்ப அந்த ஆண்ட்ராய்டோ அதர் ஓஎஸ் இருக்கிற நோக்கியா ப்ராடக்ட் எதுவுமே வர்றதில்லை. அவங்க அதுக்கான பிளானிங் பண்ணலை. அதாவது அந்த அப்கிரேடு ஆகும் ஃப்யூச்சரில் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து பண்ணாமல் விட்டதால அவங்களுடைய ப்ரொடக்ஷனு, அவங்களுடைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா? அதுதான் நிச்சயமற்ற ஆபத்து தன்மை கொடுக்கும். அப்போ நம்ம சரியான பிளானிங் இருந்தால் இதெல்லாம் யோசிச்சு, ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம கீபேட் மொபைல் யூஸ் பண்ணுறோம், டச் மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து என்ன ஓஎஸில் ஒர்க், இப்போ ஜாவா ப்ளஸில் இது பண்ணுறது, இல்லை சி ப்ளஸஸ் இருக்குதோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னா ஃப்யூச்சரில் அது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸுக்கான தேவைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதோடைய ஒவ்வொரு இதுவும் அப்டேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மொபைல். ஆனால் நோக்கியாஸ் வந்து அதை பண்ணலை. சாம்சங்கு மற்ற மொபைல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங், நோக்கியா, இன்னும் சில ஒரு சைனா ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம மக்களோட பயன்பாட்டுக்கு இருந்து. இப்போ ஆனால் நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த அதனுடைய அப்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு 3G 2G கொடுத்தாங்க, அப்போ 3G கொடுத்தாங்க. இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே 5Gயோட எல்லா மொபைல்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுதான் வந்து திட்டமிடல் நிச்சயமற்ற ஆபத்து தன்மை குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளானிங் ரெடியூஸ் ஓவர்லேப்பிங் அண்ட் வேஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். நான் ஆல்ரெடி சொல்றதுதான். இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா வேற வேற டிபார்ட்மெண்ட் இருக்கும். சரியான பிளான் இல்லைன்னா இப்போ வந்து எல்லாரும் ஒரே மாதிரியான வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து ஓவர்லேப்பிங் ஆகும். நம்மளுடைய டைமையும் வந்து தேவையில்லாத செயலையும் உண்டாக்கும். அதை தான் இப்படி சொன்னாங்க. அதே பிளான் இருந்தால் நீ இதை பண்ணணும், நீ இதை பண்ணக்கூடாது, நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் திட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ஓவர்லேப்பிங் வேஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைக்கும். அதுதான் பிளானிங் கோஆர்டினேட் த எஃபர்ட் ஆஃப் டிஃபரெண்ட் டிவிஷன், டிபார்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல். Since planning ensure the clarity of thoughts in action, work is carried on smoothly without any confusion and misunderstanding. ஓகேவா? பலதரப்பட்ட துறைகள், பலதரப்பட்ட பிரிவுகள், தனிநபர்கள், இப்படி எல்லாருமே வந்து ஒரு கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ பிளானிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய செயல்படுத்தும் செயல்முறையில் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக சரியான ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷனோ குழப்பங்களோ அல்லது தவறான புரிதலோட கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பிளானிங் நமக்கு கொடுக்குது. த யூஸ்லெஸ் அண்ட் ரெடண்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் மினிமைஸ் ஆர் எலிமினேட்டட். ஓகேவா? ஸோ தேவையற்ற நடவடிக்கைகளை வந்து குறைக்கவோ நீக்கவோ நமக்கு வந்து பிளானிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். திட்டமிடல் ஒன்றுடன் ஒன்று மற்றும் வீணான செயல்பாடுகளை கொடுக்கிறது. அதை ஆல்ரெடி சொல்ல பல்வேறு துறைகள் தனியார் முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது. தெளிவான எண்ணங்களில் தெளிவு உறுதி செய்வதால் எந்த குழப்பமும் இல்லாமல் தவறான புரிதலும் இல்லாமல் வேலை வந்து சீராக நடைபெறும். பயனற்ற மற்றும் தேவையற்ற குறைபாடுகள் குறைக்கப்படுகின்றன. ஸோ இயலாமைகளை கண்டறிந்து அவற்றை சமாளிப்பதற்கான தீர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வது எளிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா இப்போ லைக் இப்போ OnePlus மொபைல்ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் OnePlus மொபைல்ஸ்லாம் இருக்குல்ல.
இப்போ அந்த மொபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. வந்தது லைக் அந்த டிஸ்பிளேஸ் நிறைய கிராக்கர்ஸ் ஆகியிருக்கு அப்படி இருக்கு. அப்போ அவங்களுக்கு எங்கே அந்த மிஸ்டேக்கு ஆகுறதுன்னு வந்து கண்டுபிடிச்சி அது மூலயமா வந்து அதை சமாளிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்த இதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்க. அந்த பிளானிங் கரெக்டாக போட்டு அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பிளானிங் ப்ரொமோட் த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். ஸோ பிளானிங் ரிக்வயர்ஸ் ஹை திங்கிங் அண்ட் இட் இஸ் எ இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். ஸோ இட்ஸ் மேக் த மேனேஜர் இன்னோவேட்டிவ். ஸோ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்ட ஒரு அறிவார்ந்த செயல்பாடு. ஓகேவா? ஸோ இட் மேக்ஸ் அ மேனேஜர் இன்னோவேட்டிவ். இது வந்து மேனேஜர் வந்து புதுமையாகவும் இன்னோவேட்டிவ் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுறதுக்கு வந்து உதவுறது. as planning is thinking in advance what to do and how to do it, therefore new ideas can take the shapes of the concrete plans அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மொபைல் நமக்கு பிளான் எக்ஸாம்பிள் எது ஈஸியாக வச்சுக்கலாம்னா மொபைல் கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம ஒரு ஏன்னா நம்ம அன்றாட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து மொபைல் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஆச்சு. ஸோ அதை வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ். இப்போ வந்து ஒவ்வொரு அப்டேட்லையும் நமக்கு வந்து இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று கொண்டுகிட்டே இருப்பாங்க. லைக் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து கேமிங்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இப்போ வந்து லைக் ஃப்ரீ ஃபயரோ பப்ஜியோ ஸோ அதர் கேம் இருக்குதுனோ அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அப்கிரேடு ஒரு அப்டேஷனு அப்படிங்கிறது ஒரு இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவ் சில இது பண்ணால் தான் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து கண்டினியூஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவ் இல்லாமல் ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னா அவங்க அந்த கேம்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை தான் வந்து பிளான் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவாக அப்டேட்டாக கிரியேட்டிவாக ஒரு இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம். இன் அட்வான்ஸ் வாட் டு டூ ஹவு டு டூ இட். ஓகேவா? இது வந்து பிளானிங் ப்ரொமோஷன் இன்னோவேட்டிவ் ஐடியா. ஸோ புதுமையான யோசனைகளை உருவாக்கிறது அறிவுசார் செயல்முறைன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன செய்வது எப்படி செய்வது முன்கூட்டியே சொல்லணும் திட்டமிடல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் ஃபெசிலிட்டேட் த டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? ஸோ பிளானிங் ஹெல்ப் த மேனேஜர் லுக் இன் டு த ஃபியூச்சர் அண்ட் மேக் ஏ சாய்ஸ் ஃப்ரம் அமங்ஸ் த வேரி அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். லைக் நம்ம இப்போ 5G சொன்னோன்னா ஸோ அவங்க கரெக்டாக 5G இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்ததால தான் இப்போ 5Gஸ் வந்து இருக்கிற மொபைல்ஸ் வந்து அதிகமாக சேல் போகும். இப்போ நான் வந்து வந்துட்டு ஒரு 4G இருக்கிற மொபைலும் 5G மொபைலும் கொடுத்தா நீ எதை சூஸ் பண்ணோன்னா 5G மொபைல் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபியூச்சர் வந்து 5G நோக்கி போயிட்டு இருக்கு. நான் எனக்கு 4G தேவையில்லை. அதை தான் கரெக்டாக பிளான் பண்ணதால இப்போ 4G ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டு 5Gயோட ப்ரொடக்ஷனாக வந்து மொபைல்ஸ் கம்பெனிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இன் பிளானிங் டார்கெட் த செட் இன் அட்வான்ஸ் தீஸ் டார்கெட்ஸ் ஆர் இண்டிகேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ பிளான் ஃபியூச்சரில் பிளான் பண்ணி என்ன அல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் எவாலுவேஷன் as well the selection of the best alternative is determined when refers to target. ஸோ வந்து சிறந்த மாற்று வழிபாடுகளுக்கு அதாவது திரும்ப திரும்ப அந்த பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி திருப்பி இதில் என்னென்ன இதுக்குன்ட்டு எவாலுவேட் பண்ணி திரும்ப அப்டேட் பண்ணுறோம். திரும்பி அதை எவாலுவேட் பண்ணி திரும்ப அப்டேட். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி தான். ஸோ அப்போ அதில் பெஸ்ட் மெத்தட் எப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அதில் டார்கெட் செட் பண்ணுறது தான் இருக்கும். இந்த அப்சன்ஸ் ஆஃப் பிளானிங் டிசிஷன் மே லீட் டு அன்டிசர்பிள் ரிசல்ட் அண்ட் ஷெல் டைரக்ட் அதாவது பிளானிங் திட்டமிடாமல் இருந்துட்டு திட்டமிடல் இல்லைன்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடு வந்து நம்மளுடைய நிறுவனத்தினுடைய கோலை நோக்கி போகாது, வேற எங்கேயே போகும் அப்படிங்கிறத வந்து இது சொல்லுவாங்க. அதான் பிளானிங் ஃபெசிலிட்டேட் த டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? ஸோ திட்டமிடலுக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. மேலாளருக்கு எதிர்நோக்கி பார்க்கும் பல மாற்று நடவடிக்கைகளிலிருந்து தேர்வு செய்ய முடிகிறது. திட்டமிடலில் இலக்குகள் முன்பாக அமைக்கப்படுகின்றன. இந்த இலக்குகள் மாற்று நடவடிக்கை மூலம் எடுக்கப்படும் அடிப்படையாக அமைகிறது சொல்லுது. ஸோ திட்டமிடல் இல்லாட்டினா அநேகமாக எதிர்பாராத விளைவுகளை உருவாக்கலாம் மற்றும் செயல்பாடுகளை சந்தேகமான குறிக்கோள்களுக்கு போவதற்கு வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளானிங் எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபார் த கண்ட்ரோலிங். ஸோ கண்ட்ரோலிங் அப்படின்னா பிளானிங் என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோலிங் இன்வால்வ்ஸ் கம்பேரிசன் ஆஃப் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வித் த பிளான்டு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஆக்சுவல் இப்போ வந்து நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? ஆனால் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸாம் இப்போ எக்ஸாம் வந்துருச்சு. இப்போ குவார்டர்லி எக்ஸாம் உங்களுக்குலாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு ஒரு நான் பிளான் போட்டு வச்சிங்கன்னா இந்த நாளில் ஒரு 4 யூனிட் நான் வந்து கவர் பண்ணிடுவேன்.
படிச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான் போடுறேன். அது வந்து பிளான்டு பெர்ஃபார்மன்ஸ். ஆனா ஆக்சுவலா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 2 யூனிட் தான் என்னால முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப பிளானிங் ப்ரொவைட்ஸ் த அப்ஜெக்டிவ் ஆர் ஸ்டாண்டர்ட் அகைன்ஸ்ட் விச் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எவலுவேட்டட். ஸோ இப்போ நான் வந்து அந்த பிளானிங் வந்து என்ன பண்ணா நமக்கு வந்து 4 யூனிட் முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து குறிக்கோளா இருக்கும். ஸோ அதுக்கு எதிராக என் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறதுக்கு எவலுவேட் பண்றதுக்கு பிளானிங் வந்து நமக்கு கண்ட்ரோலிங்கா இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. A comparison of actual performance with the planned result help to identify the deviation and take a corrective action to match actual. ஸோ இப்போ இந்த நான் வந்து 4 யூனிட்ல 2 யூனிட் தான் படிச்சிருக்கேன். அப்ப நான் வந்து எங்க வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், எங்க வந்து என்னோட கவனம் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து பிளானிங் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் பிளான்டு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணும்போது நான் எங்க மிஸ் பண்றேன், என்னுடைய கவனம் வேற எங்க போயிருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்படும். ஸோ பட் இந்த அப்சன்ஸ் ஆஃப் பிளானட் அப்ஜெக்டிவ்ஸ் த மேனேஜர் வில் நாட் ஏபிள் டு கம்பேர் வெதர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு திட்டமிட்ட குறிக்கோள்கள் வந்து இல்லை ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோட வந்து கம்பேர் பண்ண முடியலன்னா நமக்கு வந்து பிளானட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம நோக்கி போக முடியாது அப்படின்னா த பேஸ் ஃபார் கம்பேரிசன் கண்ட்ரோலிங் ப்ராடக்ட் பை பிளானிங் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி கண்ட்ரோலிங் இஸ் அ பிளான் without the planning thus the planning is the basis for the controlling. so controlling வந்து அது ஒரு பிளைண்ட் கூட்டுன்னு சொல்லுவேன். ஒரு கண்மூடித்தனமா நம்ம வந்து பண்ணோம்னா பிளானிங் வந்து கண்ட்ரோலிங்காக ஒரு பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது பிளானிங் இல்லாம ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணா அந்த கண்ட்ரோல் வந்து வந்து ஒரு கண்மூடித்தனமானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளான் ensure the standard evaluation of the performance. It helps to ensure the proper control comparing actual performance as standard. ஸோ திட்டமிட்ட செயல்பாட்டுக்கும் ஆக்சுவலாக பண்ணுற செயல்பாட்டுக்கும் கம்பேரிஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ திட்டமிட்ட செயல்திறனுடன் உண்மையான செயல்திறனை ஒப்பிடுவதை கட்டுப்படுத்துவது அடங்கும். திட்டமிடல் உண்மையான செயல்திறன் மற்றும் மதிப்பீடு செய்யப்படும் நோக்கங்கள் அல்லது தரநிலைகளை விளக்கிறது. ஓகேவா? ஸோ அதான் செயல்பட எங்கே நம்ம விலகுறோம், அதை எப்படி அடையாளம் காண்றோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பிளானிங் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஓகேவா? இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங்ல? Planning provides the direction, reduce the risk of uncertainty, reduce the overlapping and wasteful activities, promote innovative and creative ideas, facilitate decision making, and establish standard for controlling. ஓகேவா? வழியை கொடுக்கிறது, நிச்சயமற்ற ஆபத்து தன்மை குறிக்கிறது, வீணான ஒன்றுடன் ஒன்று செயல்பாடுகளை வந்து குறிக்கிறது, புதுமையான யோசனைகளை வழங்குகிறது, முடிவெடுக்கிறது, கட்டுப்படுத்துவதற்கான தரநிலை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு கொடுக்குது. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிளானிங் திட்டமிடல் அவசிய அம்சங்களில் வந்து பார்க்குறோம். அதில் மொதல் அம்சம்லாம் வந்து பிளானிங் ஃபோக்கஸ் ஆன் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ பிளானிங் இஸ் பர்பஸ்ஃபுல், திட்டமிடல் நோக்கம் கொண்டதுன்னு சொல்லியாச்சு. நோக்கம் இல்லாமல் குறிக்கோள்கள் இல்லாமல் நம்ம பிளான் பண்ண முடியாது. அதான் சொல்லிட்டேன். இஃப் எ ஃபர்ம் டிசைட் டு செல் 2400 6 மாதத்தில் 2400 ரெஃப்ரிஜரேட்டர் நான் விற்கணும். ஓகே, அப்போ ஒரு மாசத்துல 400 விற்கணும். 400 விற்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகேவா? ஸோ அதுக்கு அப்போ நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமா, விலையை குறைக்கணுமா அப்படிங்கிறத பண்ணிட்டேன்னா நான் வந்து 400 ஒரு மாசத்துக்கு 400 ரெஃப்ரிஜரேட்டர் நான் கரெக்டாக வித்தரலாம் அப்படிங்கிறது தான் என்ன ஃபைனல் ஆப்ஜெக்டிவ். அதாவது 6 மாசத்துல 2400 இது வித்துருவேன் அப்படிங்கிறது தான் ஃபைனல். இதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகேவா? இப்போ ஒரு மாசத்துல 400 இது நான் விற்கணும்பா, என்னால் விற்க முடியல. அப்போ விற்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் வந்து விலை குறிக்கணுமா, இல்லை தள்ளுபடி பண்ணணுமா, இல்லை அப்படிங்கிறத வந்து நாம் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணும். ஓகேவா? இது வந்து பிளானிங் ஃபோக்கஸ் ஆன் அச்சீவிங் அப்ஜெக்டிவ். ஸோ பிளானிங் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். அதில் பிளானிங் தான் பிரைமரி ஃபங்க்ஷனாக இருக்கும். பிளானிங் இல்லாமல் வேற மற்ற ஃபங்க்ஷன் வந்து இருக்காது. ஸோ பிளானிங் ப்ரொசீட் த அதர் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ த பிரைமரி ஆஃப் த. ஸோ அது மற்ற திட்டமிடலுக்கு வந்து இது வழிவகுக்குது. அப்போ இது பிரைமரி அது திட்டமிடலுடைய முதன்மை அப்படின்னு சொல்லிட்டோம். பிளானிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங், டைரக்டிங், ஆர்கனைசிங். ஸோ இது எல்லாத்துலேயுமே பிளானிங் இருக்கு. திட்டமிடல் வந்து ஸ்டாஃபிங்ல இருக்கு, கண்ட்ரோலிங் இருக்கு, ஆர்கனைசிங்ல இருக்கு, டைரக்டிங்ல இருக்கு. இது எல்லாத்துலேயும் பிளானிங் இருக்கிறதால அதுதான் வந்து திட்டமிடலுடைய பிரைமரி ஆஃப் த பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? பிளானிங் இஸ் அ ப்ரிவேஷியோ. ஸோ திட்டமிடல் பரவலாக உள்ளது. அப்போ எல்லா நிறுவனத்துக்கும் அது தேவைப்படுது.
அதுதான் வந்து பிளானிங் இஸ் அப்போ பரவலாக உள்ளது அப்படின்னு சொல்றோம். பிளானிங் இஸ் அ கண்டினியூஷன். கண்டினியூட்டி பிளானிங் இஸ் ரிலேட்டட் டு த பிளானிங் த சைக்கிள். ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரு பிளான் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்குறோம், எவலேட் பண்ணுறோம், திருப்பி அதை ரிவ்யூ பண்ணுறோம், திருப்பி ஒரு புது பிளான் போகிறோம். அப்படி ஒரு ப்ராசஸாக சைக்கிளிக் ப்ராசஸாக நடக்கும். ஓகேவா? அதுதான் வந்து பிளானிங் இஸ் அ கண்டினியூஸ். பிளானிங் இஸ் அ futuristic. The purpose of planning is to meet a future events effectively to the best advantage of the ஆர்கனைசேஷன். ஸோ எதிர்காலத்தை திட்டமிட்டு எதிர்காலத்தை யோசித்து நம்ம திட்டமிட்டாதான் அதை வந்து நல்லபடியாக நம்ம பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும், இல்லை நம்ம கம்பெனிஸ் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து பிளானிங். அதுதான் பிளானிங் இஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக். ஓகேவா? பிளானிங் இன்வால்வ் த டிசிஷன் மேக்கர். ஸோ பல அல்டர்னேட்டிவ் டிசிஷன்லோ சாய்ஸஸ்லையோ வந்து நம்ம செயல்பாட்டிலோ மூலிமா பிளானிங் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஒரு பாசிபிள் கோலு அல்லது பாசிபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரு சாத்தியமான குறிக்கோளோ அல்லது நடவடிக்கைங்கும் போது திட்டம் ஒரே ஒரு குறிக்கோள் இருந்தால் அதுக்கு நம்ம எந்த இதுவும் பாசிபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனோ நோ நீட் ஆஃப் பிளானிங்கே தேவையில்லை. ஏன்னா நமக்கு வேற சாய்ஸஸ். இப்போ நான் வேற கோல்ஸ்லாம் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி அல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் வந்து நாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. த பிளானிங் இன்வால்வ் த டிசிஷன் மேக்கிங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ப்ராடக்டை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணுறேன். அந்த இதை வந்து நான் பிளானிங்லேயே நான் டிசிஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுதான் எனக்கு பிளானிங் டிசிஷன் மேக்கிங் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது. பிளானிங் இஸ் த மென்டல் ஆக்சஸ். பிளானிங் ரிக்வயர் த அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஆஃப் இன்வெல்விங் ஃபோர்சைட். ஸோ ஓகேவா? தொலைநோக்குடன் கூடிய ஒரு மனதின் பயன்பாடு தான் வந்து பிளானிங். ஓகேவா? இது ஒரு இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி, அறிவார்ந்த செயல்பாடு, which requires the logical and the systematic thinking rather than the guesswork. ஓகே, இது யூகிக்கும் வேலையை விட யூகிக்கிறத திங்கிங் பண்ணுறதை விட லாஜிக்கலாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் சரியான முறையிலும் திங்க் பண்ணுறதுக்கு வந்து பிளானிங் யூஸ் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு பாலிசி உருவாக்குறோம், அடுத்த பிளானிங்கு, இம்ப்ளிமெண்ட், எவலேஷன், ரிவ்யூ, திருப்பி பாலிசி, பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி வருது. இது வந்து பிளானிங் இஸ் த ஃபியூச்சரிஸ்டிக்ஸ். இது வந்து டிசிஷன் மேக்கிங். இது வந்து மென்டல் எக்ஸசைஸ். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த பிளானிங். ஓகேவா? என்னென்ன பார்த்த ஃபியூச்சர்ஸ்? பிளானிங் ஃபோக்கஸ் ஆன் அச்சீவிங் அப்ஜெக்டிவ்ஸ். Planning is a primary function. Planning is a preparation. Planning is a continuous. Planning is a futuristic. Planning involves the decision making. Planning is a mental exercise. இதுதான் வந்து நமக்கு திட்டமிடலில் ஃபியூச்சர் அம்சங்கள் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடேஷன் ஆஃப் த பிளானிங், திட்டமிடலுடைய வரம்புகள். ஓகேவா? ஸோ பிளானிங் லீட்ஸ் டு ரிஜிடிட்டி. பிளானிங் மே நாட் ஒர்க் இன் அ டைனமிக் என்வரன்மெண்ட். Planning reduces the creativity. Planning involving huge cost. So planning involves the huge cost. Planning is a time consuming. Planning does not guarantee success. ஓகேவா? திட்டமிடல் வந்து உறுதியானதாகும். திட்டமிடல் மாற்றங்களுக்கான சூழலில் செயல்படாது. திட்டமிடல் படைப்பாற்றலை குறைக்கிறது. திட்டமிடல் பெரும் செலவுகளை உள்ளடக்கியது. திட்டமிடல் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். திட்டமிடல் வெற்றிக்கு உத்தரவாதம் அழிக்காது. இதுதான் வந்து லிமிடேஷன் ஆஃப் பிளானிங்கு. ஓகேவா? இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோள்களை குறிப்பிட்ட நேரத்தில் அடையில் திட்டமிடல் செய்து, ஆனால் மேலாளர் அதை மாற்றுவதற்கான நிலையை பெற்றுவில்லை. வணிக சூழல் மாற்றமானதாக இருப்பதால் மேலாளருக்கு மாற்ற அமைக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்க சில கட்டுப்பாடுகளை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்ல நம்ம எதையுமே யூகிக்க முடியாது, அது சேஞ்சபிளாக ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிளானர்ஸ்க்கு வந்து நமக்கு டிசிஷன் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். பட் ஆனால் அதுக்கான இது வந்து பிளானிங்கில் இருக்காது. ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் மே நாட் ஒர்க் இன் த டைனமிக் என்வரன்மெண்ட். ஸோ திட்டமிடல் மாற்றங்கள் கொண்ட சூழ்நிலையில் செயல்பட. ஸோ எதிர்கால பிளானிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆன்டிசிபேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஹேப்பனிங் அண்ட் சின்ஸ் ஃபியூச்சர் இஸ் uncertain and dynamic, so the organization need to adapt itself to changes. However, planning cannot foresee the future events effectively. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குது எஃபெக்டிவாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறது வந்து முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பிளானிங்கோடைய லிமிட்டேஷனு. ஸோ பிளானிங் ரெடியூஸ் த கிரியேட்டிவிட்டி. டாப் மேனேஜ்மெண்ட் டஸ் நாட் அதாவது பிளானிங் வந்து மேல் மட்டத்தில் தான் நடக்கும், மேல் மட்டத்தில் மிடில் தான் நடக்கும். ஸோ டஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான். பட் சரி, டாப் மேனேஜ்மெண்ட் வந்து பிளான் பண்ணும்,
மிடில் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த மிடில் மேனேஜ்மெண்ட் they are not allowed to deviate from the plan and the creativity of this manager get reduced. அதாவது மேலே இருக்கிற மேல்மட்ட மேலாண்மையில் வந்து திட்டமிடுறாங்க. மிடில் நடுவில் இருக்கிற மேலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்தும். அப்போ திட்டம் செயல்படும்போது அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மிடில் இருக்கவங்க பண்ணாங்க. அவங்களா ஒரு பிளான்லேருந்து டீவியேஷன் பண்ண முடியாது. அவங்களா கிரியேட் பண்ணி ஒன்று கொண்டு வர முடியாது. அதான் இங்கே சொல்கிறாங்க பிளானிங் ரெடியூஸ் த கிரியேட்டிவிட்டி. ஓகேவா? அவனை சுயமாக சிந்தித்து இருக்கிறதுக்கு வந்து பிளானிங் வந்து கொடுக்காது மிடில் மேனேஜ்மெண்ட் அந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So planning involves huge cost. So huge costs are involved in the formulation of the plan. Detailed plans are required scientific calculation to assess the data. Sometimes costs include on the planning does not justify the benefits. So planning வந்து என்னன்னா நிறைய செலவு தேவைப்படும். ஓகேவா? ஸோ பிளானிங் வந்து என்ன பண்ணனா ஒரு அறிவியல் பூர்வமான டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அறிவியல் பூர்வமான திட்டமிடல் பண்ண போகிறோம். அதுக்கு காஸ்ட் வந்து நிறைய இதாகும் அப்படின்ட்டு சொல்லி பிளானிங்கோட லிமிடேஷன் ஒன்று இருக்குது. பிளானிங் இஸ் அ டைம் கன்ஸ்யூமர். ஸோ இப்போ பிளான் பண்ணுறது என்ன பண்ணால் ஒரு பெரிய டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா பல விஷயத்தை வச்சு நம்ம பிளான் பண்ணும்போது அதுக்கான டைம் வந்து லிமிட்டடாக இருக்காது, அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்போ பிளானிங் இஸ் த டைம் கன்சூமிங் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷனோட இருக்குது. பிளானிங் டஸ் நாட் கேரண்டி சக்சஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னா அது வெற்றியேக்கான உத்தரவாதம் அளிக்க பிளானிங் வந்து கரெக்ட் நமக்கு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லாது. ஏன்னா இப்போ ஒரு இதுக்கு சக்ஸஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் த பாசிபிள் இஸ் ப்ராப்பர்லி ட்ரான். அதாவது பிளான் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பிளான் கரெக்டாக அமைச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அதே பிளானை நம்ம வேற ஒரு இதுக்கு பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகாது. அதுதான் சொன்னேன், இது எல்லா இதுக்கும் வந்து பிளானிங் வந்து எல்லா இதுக்கும் வெற்றியை தராது. அது வந்து பிளானிங் டஸ் நாட் கேரண்டி டு த சக்ஸஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு லிமிடேஷன் ஆஃப் த பிளானிங் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா பிளானிங் லீட்ஸ் டு ரிஜிஸ்ட்ரி, பிளானிங் மே நாட் ஒர்க் இன் த டைனமிக் என்வாயன்மெண்ட், பிளானிங் reduce the creativity, planning involves a huge cost, planning is time consuming, planning does not the guarantee of the success. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபாயில் வந்து பிளானிங் பற்றி என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான டயக்ராம் பார்த்தோம். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிளானிங் பார்த்தோம். ஒவ்வொரு பிளானிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆஃப் த பிளானிங் பார்த்தோம். இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதில் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ த ஃப்ரேஸ் வேர் இட் வில் பி டன் அண்ட் when it will be done belongs to the which functions of the management. ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, இந்த வாக்கியம் எந்த வாக்கியம்னா where it will be done, எங்கு இது செய்யப்படும், when it will be done எப்பொழுது செய்யப்படும் அப்படிங்கிற வாக்கியம் வந்து belong to which function மேலாண்மை தத்துவத்துடைய செயல்பாட்டில் எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ எதை ஈஸியாக சொல்லிடலாம், பிளானிங். ஆப்ஷன் 1 தான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாருங்க, வேர் இட் வில் பி டன் அண்ட் when it will be done belong to the which functions of the management, planning. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, the function of the management is the futuristic. ஸோ இதை வந்து இது வந்து என்ன இதில் வருது அப்படின்னா பிளானிங்குடைய ஃபியூச்சர்ஸில் வருது. ஓகேவா? அதான் ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக், பிளானிங் இஸ் பெர்வேசிவ், இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ், பிளானிங் இஸ் அ மென்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு இதையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணவோ இல்லை ஸ்டாஃபிங் பண்ணுறதோ இல்லை டைரக்டிங்கோ வர்றது பிளானிங் தான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆப்ஷன் அபவுட் த பிளானிங் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகேவா? பிளானிங் இஸ் த mental exercise, planning is a futuristic, planning is not only for long run, planning involves the decision making. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், பிளானிங்ல இது இன்கரெக்ட் எது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பிளானிங் இஸ் மென்டல் எக்ஸசைஸ் நம்ம படிச்சிருக்கோம், பிளானிங் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக் நம்ம படிச்சிருக்கோம்,
பிளானிங் இஸ் ஒன்லி ஃபார் லாங் ரன். இதை நாம் படித்தோமா படிக்க கிடையாது. பிளானிங் இன்வால்வ் த டிசிஷன் மேக்கிங், இதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ பிளானிங் இஸ் ஒன்லி ஃபார் லாங் ரன் தான் தவறான இது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, which planning feature is related to the planners who tend to the intellectual as they boast of the analyzing the surrounding and predicting the future and comparing it with all different other alternatives that the select the best. ஓகேவா? இங்கே என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, இது வந்து பிளானிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங் நம்ம படிச்சிருக்கோம். அதில் பிளானிங் இன்வால்வ் த டிசிஷன் மேக்கிங், பிளானிங் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டா, பிளானிங் இஸ் அ ஃபார்வர்ட் லுக்கிங்கா, பிளானிங் இஸ் அ மென்டலி. என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ திட்டமிடல் அம்சங்களில் மேலாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த செயலாளர் இருப்பாங்க. அவங்க வந்து சுற்றுச்சூழலை ஆராய்ந்து எதிர்காலத்தை ப்ரிடிக்ட் பண்ணி, எதிர்காலத்தை கணிச்சு மற்ற எல்லா ஆல்டர்னேட்டிவ் கம்பேர் பண்ணி ஒரு இதை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த இது வந்து என் பிளானிங்கில் எந்த இதில் வரும். ஓகேவா? பிளானிங் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன், கண்டிப்பாக இது வராது. ஓகேவா? பிளானிங் இன்வால்வ் த டிசிஷன் மேக்கிங். ஓகே, டிசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகுதா அப்படிங்கிறது இருக்குன்னா, ஸோ டிசிஷன் மேக்கிங் முன்னாடியே இதெல்லாம் நம்ம இவங்களோட நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம், இவங்களோட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து இன்வால்வ் த டிசிஷன் மேக்கிங். ஸோ இதுவும் வராது. பிளானிங் இஸ் அ ஃபார்வர்ட் லுக்கிங், இதுவும் கிடையாது. அப்போ பிளானிங் இஸ் அ மென்டல் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸாக்ட் வேர்டை வந்து பிளானிங் இஸ் அ மென்டல் எக்ஸசைஸில் இருக்கும். இன்டெலெக்சுவல் as they post of analyzing the surrounding, predicting the futures. ஓகேவா? அதாவது திட்டம் ப்ரிடிக்டிங் த ஃபியூச்சர், எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் கம்பேரிங் இட் வித் ஆல் த டிஃப்ரெண்ட் அதர் ஆல்டர்னேட்டிவ் தட் செலக்ட் த பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து இருக்கும்பா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? அப்போ பிளானிங் இஸ் த மென்டல் எக்ஸசைஸ் தான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் கேட்குறாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நடத்தின சாப்டர்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் கொஷினாக உங்களுக்கு நான் வந்து இதை காமிக்கிறேன். ஸோ இதில் டிஃபிகல்ட்டாக இருக்க கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லுக்கிங் த ஆஃப்டர் த சேஞ்ச் இன் த ஆர்கனைசேஷன் என்வரன்மெண்ட் டசன்ட் கம் வித் எனி சர்ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ஒரு நிறுவனத்துடைய சூழல் வந்து எனி சர்ப்ரைசஸ் இல்லாமல் இருக்குன்னா, ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங் எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் பிளானிங் இதில் வருது? ஸோ பிளானிங் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் அன்சர்டனிட்டி, பிளானிங் ப்ரொவைட் த டைரக்ஷன், ப்ரொமோட் இன்னோவேட்டிவ் ஐடியா, பிளானிங் பேஸ்டு டிசிஷன். ஓகேவா? ஸோ அன்சர்டனிட்டி, நம்ம எதையுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையை வந்து ஆபத்தான நிச்சயமற்ற தன்மையை கொடுக்கறது, அதுதான் வந்து என்வரன்மெண்ட் டஸ் நாட் கம் வித் எனி சர்ப்ரைசஸ். ஓகேவா? எந்த ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாமல் ஆர்கனைசேஷன் என்வரன்மெண்ட் சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிளானிங் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் த அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற ஆபத்து தன்மையை குறைக்கிறதுக்கு தான் பிளானிங் வந்து நமக்கு இது அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஏ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, what restriction is highlighted to control the plan of the future course of work and director might not be in the location to switch it to. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, the restriction is the highlighted to control the plan. திட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை எதிர்கால வேலைப்பாடுகளுக்கான செயலியோ அல்ல டைரக்டர் வந்து அந்த லொக்கேஷன்லாம் இப்போ இதுக்கு வந்து என்ன இது வரும் அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்குறாங்க. ரெடியூஸ் த கிரியேட்டிவிட்டியை குறைக்க பயன்படுதா, பிளானிங் மே நாட் ஒர்க் இன் த டைனமிக் என்வரன்மெண்ட்ல ஒர்க் ஆகாதா, டைம் கன்சியூம்ஸ் அதிகமாக தேவைதா, இல்லை கிரியேட்ஸ் த ரிஜிடிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கிரியேட் த ரிஜிடிட்டி. ஸோ இப்போ வந்து பிளானர்ஸ்க்கு வந்து கரெக்டாக என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ், பிளான் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு கண்ட்ரோலை கொடுக்கணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோலை கொடுத்தா தான் அவங்க வந்து ஒரு புதுசாக இது பண்ணுவாங்க. அதுதான் வந்து கிரியேட் த ரிஜிடிட்டி. அந்த இது வந்து அவங்களுக்கு கிடைக்காது, ரிஜிடிட்டியாக இருக்காது, நெகிழ்ச்சித்தன்மையாக இருக்காது. ஓகேவா? அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்காது, ரிஜிடிட்டி ரொம்ப கடினமாக இருக்கும். பிளான்னா பிளான், அதை மாற்ற முடியாது. அதுதான் இந்த வந்து இது சொல்கிறாங்க. இதுதான் டைம் கிரியேட் த ரிஜிடிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பேசிக்கான இதுதான் வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா?
ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். என்சிஆர்டி சிலபஸ், எஸ்சிஆர்டி சிலபஸில் இந்த டாபிக் கிடையாது. உங்களுக்கு ஒரு செகண்ட் யூனிட்ல உங்கள் புக்கில் எஸ்சிஆர்டி தமிழ் புக்லேயே இங்கிலீஷ் மீடியம் செகண்ட் யூனிட்ல ஃபங்க்ஷன் சைன் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இதாக இருக்கும். இப்போ பிளானிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 லைனில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இருக்கும். ஆனால் இது ஒரு என்சிஆர்டி சிலபஸில் இது ஒரு சாப்டராகவே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடாதீங்க. உங்களுக்கான மெட்டீரியல் நான் வந்து இது கொடுக்குறேன். இன்றைக்கான ஒர்க் ஷீட்டும் நான் கொடுத்துருவேன். அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ, இதில் என்னென்னலாம் புரியலையோ தயவு செய்து உங்கள் டீச்சர்ஸ் ரெஸ்பான்ஸ், யார் உங்கள் காமர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கோ அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா ட்ராக்கர்ஸ், ஃபீட்பேக் ட்ராக்கர் இருக்குது, அதில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணி அடுத்த கிளாஸஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். நான் தெளிவாக சொல்கிறேன். என்சிஆர்டி சிலபஸ், எஸ்சிஆர்டி சிலபஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஒவ்வொரு யூனிட்டுக்கு சொல்லுவேன். இந்த யூனிட்டுக்கு ஏன் சொல்லணும்னா பிளானிங்கிறது வந்து உங்கள் எஸ்சிஆர்டி சிலபஸில் வந்து கிடையாது, என்சிஆர்டி சிலபஸ்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப 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 சிம்பிளான யூனிட் தான், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு. இதுலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு மேக்ஸிமம் 5 கொஸ்டின் கேட்குறாங்க, மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்ம் இந்த இது ஆஸ் பர் த CUET சிலபஸ் படி உங்களுக்கு ஓகேவா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம ஐ திங்க் முடிச்சுக்கலாம் இருக்கு. உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட வந்து கேளுங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் பிளான், அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது பிளானிங் ப்ராசஸ்ஸு, டைப்ஸ் ஆஃப் பிளானில் அப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜி, பாலிசி, ப்ரொசீஜர், மெத்தட், ரூல், பட்ஜெட், ப்ரோக்ராம். ஸோ இந்த 2 இதுவும் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா.